சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்ரிபா வட்டி இருக்கிறது, 70 ஹௌபன், வட்டிக்கு 70 படித்தரங்கள் இருக்கிறது. அதில் ஆக குறைந்தது என்ன தெரியுமா? ஐயத்தியர் ரஜுலு உம்மஹு, இப்னு மாஜால வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். வட்டியில் ஆக குறைந்த பாவம் ஒரு மனிதன் தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமம். இதை விட கேவலமான ஒரு வார்த்தை வேணுமா? யாராவது விரும்புவார்களா தாயோடு சேர்வதற்கு? அதை விட கேவலமான ஒரு பாவம் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது வட்டி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்னத் அஹ்மதுல வருது. இதெல்லாம் இந்த மிம்பரை சாட்சியாக வைத்து நாம் ஒத்தி வைக்கிறோம். நன்றாக கேளுங்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். முஸ்னத் அஹ்மதுல வருது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திர்ஹமு ரிபன், திர்ஹமு ரிபன். எங்கட பாசையில சொல்றேன்டா, ஒரு ரூபா காசு வட்டி. யக்குலுஹு ரஜுலு வஹுவ யஅலம், தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஒரு ரூபாய் வட்டி சாப்பிடுவது இருக்கிறது. சொன்னார்கள், அஷத்து மின் 36 ஜன்யத்தன், 36 தரம் விபச்சாரம் செய்வதை விட ஒரு ரூபா வட்டி இருக்கிறது பயங்கரம் என்றான். 36 தரம் விபச்சாரம். திருமணம் முடித்த ஒருவர் விபச்சாரம் செய்தால், இஸ்லாமிய நாடாக இருந்தால் அவரை கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும். ஒரு ரூபா வட்டி இருக்கிறது, 36 தரம் கல்லால் அடித்து கொல்லப்படுவதை விட பயங்கரமான பாவம். அவ்வளவு பயங்கரம். யாருக்காவது தைரியம் இருக்கிறா சகோதரர்களே? யாருக்காவது தைரியமா? அல்லாஹ் சொல்கிறான், இத்தகுல்லாஹ், ஏனென்றே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியை விட்டு விடுங்கள். ஃபைலம் தஃஅலு, வட்டியை விடுறதுக்கு நீங்க ரெடி இல்லையா? உங்களுக்கு வட்டியில தான் கார் ஓடணுமா? வட்டியில தான் வீடு வாங்கணுமா? வட்டியில தான் வாழணுமா? உங்களுக்கு இன்பமாக இருக்கிறா? இன்பம் விளங்கும், கொஞ்சம் சொனங்கும். வட்டிக்காரர்கள் ஆரம்பத்துல அது இன்பம் தான். நடு தெருவுல கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டுவான். அப்ப விளங்கும் அதனுடைய பாரதூரம். அல்லாஹ் சொல்றேன், உங்களுக்கு வட்டியை விடுவதாதா? வட்டியை விடுவதாதா? 2 பாவம். ஒரு பாவம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த